வயநாட்டுல லேண்ட்ஸ்லைட் நடந்து இன்னைக்கோட ஒரு 5 டேஸ்க்கு மேல ஆயிடுச்சு. இப்ப இங்க ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பு தான். பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து தான் வந்து மிகப்பெரிய மழை பெஞ்சு இந்த வெள்ளத்துல வந்து அடிச்சுட்டு வந்த இந்த பாறைகள் எல்லாமே உருண்டுட்டு வந்து இடம் இதுதான். பட்டு வீடுகள் உயிர் சேதங்கள் ஏகப்பட்டது நடந்திருக்கு. இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா பாறைக்கு அடியில் நிறைய பேர் உடல்கள் இருக்கலாம். டிவி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த இதுல அப்படியே இருக்கு. நம்ம அது எதுவுமே எடுக்கல, அப்படியே அந்த தண்ணி வந்துதான் ஆளுங்க போயிருக்காங்க வந்திருக்காங்க. மத்தபடி எல்லாமே டிவி மாட்டினதுல இருந்து அவங்களோட போட்டோ, அவங்களோட டேபிள், தண்ணி பாருங்க வீட்டுக்குள்ள எல்லாம் அவ்வளவு கல் இருக்கு பாருங்க. இதான் எங்க உடல்கள், எங்க சொந்தக்காரவங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு வந்து ஒரு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உடல்கள் வந்து செதஞ்சு போயிருக்கு. அதுதான் வந்து ரொம்பவே மேற்பட்ட உடல்கள் எடுத்திருக்கிறாங்க. இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து எங்க இருக்காங்கன்னு தெரியல. அதாவது பாறைகளுக்கு இடையில இருக்கலாம். இப்ப நம்ம ரெக்கார்ட் பண்ற ஒரு இடத்துல ஒரு பொருள் எடுக்கிறோம், ஒரு கல்லை பெறட்டுறோம், ஒரு மரத்தை எடுக்கிறோம், ஒரு பொருளை தூக்குறோம் அப்படின்னா அதுக்கு கீழே கூட ஒருத்தர் இருக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கார்த்திகேயன், என்னுடைய மனைவி பேர் வந்து சரோஜா. நாங்க 2 பேரும் வந்து வயநாடு இப்ப வந்திருக்கோம். வயநாடு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், வயநாடுல லேண்ட்ஸ்லைட் நடந்து இன்னைக்கோட ஒரு 5 டேஸ்க்கு மேல ஆயிடுச்சு. பாதிப்பு எப்பேற்பட்ட பாதிப்புங்கிறது எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பு தான். ஸோ நாங்க வந்து எங்க ஏரியால, அதாவது நாங்க வந்து திருப்பூர் மாவட்டம் ஒரு மூலனூர் ஒரு வில்லேஜை சேர்ந்தவங்க. ஸோ நானும் என் மனைவியும் வந்து நாங்க நியூஸ்ல பார்த்தோம், டிவில பார்த்தோம், ஆட்ல பார்த்தோம். நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தது. மக்களை வந்து யாருமே காமிக்கல. பட் ஆனா அந்த இடத்த காமிச்சாங்க, எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு மக்களை காமிக்காம அந்த இடத்தையோ அந்த பொருள் எல்லாம் காமிச்சாங்க. ரொம்பவே பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ நாங்க எங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க கிளம்பி தமிழ்நாடு வாலண்டியர்ஸ் டீம் வந்து ஆல்ரெடி எங்களுக்கு முன்னாடி நாள் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட கால் பண்ணி டயப் பண்ணி நாங்களும் வந்து ஹெல்ப் பண்றோம். எங்களால முடிஞ்ச ஹெல்ப் எங்க ஏரியால இருந்து நாங்க கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு நானும் என் மனைவியும் எங்களுடைய சொந்த ஒரு உழைப்புல சம்பாரிச்ச காசை எங்களுக்கு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஆல்ரெடி நாங்க வந்து தூத்துக்குடியிலே, திருநெல்வேலியில மழையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி சென்னை மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் எங்களுடைய முன் அனுபவங்கள். அதை தொடர்ந்து வயநாட்டுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எங்களால அங்க இருந்துட்டு எங்க இயல்பான வாழ்க்கையை இது பண்ண முடியல. ஸோ அங்க நாங்க போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நானும் என் மனைவி பாத்தீங்க அப்படின்னா வந்திருக்கோம். இப்போ நான் இருக்கிற இடம் பாத்தீங்க அப்படின்னா வயநாட்டுல சூரல்மலை அப்படிங்கிற இடத்துல இருந்து நடந்தா வர முடியும். அங்கிருந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து தான் வந்து மிகப்பெரிய மழை பெஞ்சு இந்த வெள்ளத்துல வந்து அடிச்சுட்டு வந்த இந்த பாறைகள் எல்லாமே உருண்டுட்டு வந்து இடம் இதுதான். இதோட லைஃப் ஸ்டேட்டஸ் இதுதான். இங்க வந்து யாரும் அதிகமா வர முடியாது. ஒர்க் பண்றவங்க, கவர்மெண்ட், கேரளா கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க மட்டும் தான் வர முடியும். தமிழ் வாலண்டியர்ஸும் வரலாம். ஸோ அவங்களோட ஹெல்ப் மூலம் தான் வந்திருக்கும். கேரளா வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வந்து இங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும். நாங்க பாத்தீங்க அப்படின்னா எங்களால முடிஞ்ச ஹெல்ப், கிளீனிங் ஒர்க் பண்ணலாம், மக்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். ஆனா இங்க மக்கள் யாருமே கிடையாது. எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சேஃபான இடத்துல ஒரு கேம்ப்ல தங்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கான பொருள் பாத்தீங்கன்னா இன்னொரு கேம்ப்ல கிட்டத்தட்ட ஒரு 18 இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மக்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும், சாப்பாடு, தண்ணியில இருந்து எல்லா பொருளுமே பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் இல்லாம நாங்க வந்து எங்களோட இதுல கிளாத் எடுத்துட்டு வந்து கேம்ப்ல கொடுத்துட்டு அடுத்த நாள், அதாவது நாங்க இதோட 2வது நாள் இங்க இருக்கோம். 2வது நாள் பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து பாதிக்கப்பட்ட இடத்த நேர்ல பார்த்தாதான் மக்களுக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக பர்மிஷன் வாங்கி பாஸோட உள்ள என்ட்ரி ஆயிருக்கோம். ஸோ எல்லாருமே உள்ள வந்துட முடியாது. எல்லாமே பாத்தீங்கன்னா முன்னாடி ஃபுல் செக்யூரா இருக்கு. எல்லாமே செக் பண்ணிட்டு தான் நம்மள வந்து உள்ள விடுவாங்க. நாங்க தமிழ் வாலண்டியர்ஸ் வந்து ஹெல்ப் பண்றோம், கிளீனிங் ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு பாஸ் இருக்கு எங்ககிட்ட. அந்த பர்மிஷனோட நாங்க உள்ள வந்து உங்களுக்கு இப்ப காமிச்சிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம நேர்ல பாக்குறதுக்கு உங்களுக்கே தெரியும், பாறைகள் ஒண்ணும் அவ்வளவு சின்ன சின்ன பாறைகள் எல்லாம் கிடையாது. எல்லாமே பாத்தீங்கன்னா ராட்சச பாறைகள், எல்லாமே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தப்பட்ட பாறைகள். இந்த பாறையோட இடுக்குல பாறைகள் பட்டு வீடுகள் உயிர் சேதங்கள் ஏகப்பட்டது நடந்திருக்கு. இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா பாறைக்கு அடியில் நிறைய பேர் உடல்கள் இருக்கலாம். பட் எல்லாமே நம்ம ஓரளவுக்கு எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் இன்னுமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நாங்க பாதிக்கப்பட்ட மக்களை வந்து எங்களால பார்க்க விடல. பார்க்காத வரைக்கும் நல்லது. அவங்களுடைய கண்ணீரை வந்து நாங்க நேர்ல வந்து எங்களால பார்க்க முடியாது. ரொம்பவே கஷ்டம் தான். அவங்க ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாங்க கூட எங்களுக்கு இது மனசு ரொம்ப தாங்க முடியாத ஒரு வழி ஏற்பட்டுரும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து அவங்களை பார்க்க விடல. பட் ஆனா அவங்க இருந்த இடத்துக்கு என்னால வர முடிஞ்சது. ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு நான் இப்ப காமிச்சிட்டு இருக்கேன் பிரதர். சரி, இப்போதைக்கு வயநாடோட நிலைமை எப்படி இருக்கு? ஏன்னா ஒரு 5 நாள் ஆயிருச்சு.
இப்போதைக்கு ஆமாங்க ஏன்னா பிரதர். ஒவ்வொரு நாளும் வந்து இறப்பு எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டே இருக்குது. இன்றைய நிலைமை எப்படி இருக்கு? இன்றைய நிலைமை பாத்தீங்கன்னா ஒரு 50% ஓரளவுக்கு எல்லாமே ரெக்கவர் ஒர்க் நடந்துருச்சு. ரெஸ்க்யூ பண்ணிட்டாங்க. கீழ பாத்தீங்க அப்படின்னா சூரல் மலையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்க அப்படின்னா ராணுவத்தால ஏற்படுத்தப்பட்ட ஒரு பாலம் பார்த்திருப்பீங்க. அந்த பாலத்து வழியா தான் உள்ள என்ட்ரி ஆகி வர முடியும் இந்த இடத்துக்கு. ஸோ அந்த இடத்த எல்லாம் ஓரளவுக்கு எல்லாமே ஒரு 10-15 பொக்லின் ஜேசிபி எல்லாம் வச்சு இன்னுமே பாறைகள் எல்லாம் வந்து நகர்த்திட்டு இருக்காங்க. கிரெயின்ல எல்லாம் தூக்க முடியாதுங்க. ரொம்ப ராட்சசமான பாறைகள், ராட்சசான பாறைகள்னால எல்லாத்தையுமே உடைச்சு ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமா தான் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நடக்கும். ஆனா நைட் வந்து இப்போ ஒர்க் நடக்கிறது இல்ல. சொன்னா கொஞ்சம் மழை பெய்யற டைம் அது மாதிரி பாதிப்பு இருக்கறனால ஸோ காலையில இருந்து நைட் வரைக்கும் செய்வாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த நாள். ஆனா எனி டைம் வந்து டெய்லி ஒர்க் நடந்துட்டு தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் காப்பாத்திட்டு இருக்காங்க. நிறைய பாடிகள் எடுத்தாங்க. அந்த டைம்ல நாங்க வர முடியல. பட் நாங்க டிவில பார்த்தோம், செல்லுல பார்த்தோம். எங்கனால அங்க இருந்துட்டு அதை பார்க்க முடியல, பொறுத்துக்க முடியல. வந்து எங்கனால ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக வந்து இங்க லைவா வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் brother. தமிழ்நாட்டில் இருக்கிற பல மக்கள் வந்து உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அங்க என்ன தேவை இப்ப இருக்குதுங்கிறது இங்க இருக்கிற பலருக்கும் தெரியல. அங்க இப்ப என்ன தேவை? தேவையான பொருள் நிறைய வந்துருச்சு. ஓரளவுக்கு நம்ம தமிழ்நாடு சைட்ல இருந்து வந்துருச்சு. கர்நாடகா, கேரளா கவர்மெண்ட், எல்லா கவர்மெண்ட்டும் எல்லா எல்லா பலதரப்பட்ட மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா உதவி செய்யற எல்லா மக்கள் எல்லா பொருளும் ஓரளவுக்கு கொடுத்துட்டாங்க. இன்னும் நம்ம தேவைப்படுற பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளாத் தேவைப்படுது. பயிர் வகைகள், பாசிப்பயிறு, சுண்டல், புளி, அந்த மாதிரி ஒரு சமையல் பொருட்கள் தேவைப்படுது. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நிறைய. ஆனா மத்தபடி ஓவரால் மேக்ஸிமம் வாட்டர் பாட்டில் இருந்து சாப்பாடு, தண்ணி எல்லாமே கிடைச்சிருந்தீங்க. ஃபுட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. கேரளா கவர்மெண்டா இருந்தாலும் சரி, நம்ம கவர்மெண்டா இருந்தாலும் சரி, எல்லாமே பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு ஓரளவுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டாங்க. இன்னும் சில பொருட்கள்லாம் இந்த பயிர் வகைகள், பாசி பயிர்கள், அப்புறம் புளி, இந்த மாதிரி பொருட்கள், அப்புறம் கிளாத் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. அன்னன்னைக்கு வந்து ஒவ்வொரு பொருள் தேவைப்படுறது அப்டேட் கொடுப்போம். அதை மாதிரி நாங்க இங்க இருந்துட்டு கூட தமிழ் வாலண்டியர்ஸ் டீம்ல வந்து நாங்க அப்டேட் கொடுக்குறோம். அந்த மாதிரி பொருள் இருந்தது அப்படின்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஒரு பக்கம் சொந்தக்காரங்களை இழந்துட்டு அவங்க இருக்காங்களா இல்லையானே தெரியாத மனநிலையில ஒரு கட்ட மக்கள் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதுல பாதிக்கப்பட்டு அதுல இருந்து வெளியே வந்த மக்களோட மனநிலை அது ரொம்ப மோசமா இருக்குது. இப்படி ஒட்டுமொத்தமா இந்த பேரிடர் வந்து அவங்களோட மனநிலையை பாதிச்சிருக்கதா பாக்குறீங்களா? கேரள மக்களோட மனநிலை ரொம்பவே பாதிச்சிருச்சு. அது நாங்க பாதிக்கப்பட்ட மக்களையோ யாரையுமே பார்க்க விடல. அது வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஒரு மனநிலைமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு இப்ப பேசுற அளவுக்கு ஒரு மனநிலைமை இருக்கு அப்படின்னா பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நாங்க லைவா பார்க்கல, அவங்க எங்க கிட்ட பேசல, கம்யூனிகேட் பண்ணல. அதனால பாத்தீங்க அப்படின்னா அந்த சேதமடைஞ்ச இடத்துல இருந்து பேசுறதுனால ஓரளவுக்கு நாங்க என்ன நடந்ததுங்கிறது உங்களுக்கு சொல்ல முடிஞ்சது. ஆனா பாதிக்கப்பட்ட மக்களை நாங்க நேர்லயோ அவங்க கிட்ட பேசினாலோ நாங்க அவங்க கிட்ட பேசினாலோ பேச முடியாத அளவுக்கு வழிகள் ஏற்பட்டணும் கண்டிப்பா. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால பாத்தீங்க அப்படின்னா மக்களை சந்திக்காத வரைக்கும், கேரள மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காத வரைக்கும் வந்து ஹெல்ப் பண்றவங்களோட மனநிலைமை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு உறுதியா இருக்கும். எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற உறுதியா இருக்கும். இவங்க தான் என் மனைவி, நானும் இவங்களும் தான் வந்து இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை நாட்களா உங்களோட பணிகள் தொடர்ந்துகிட்டு இருக்காங்க? நேற்று காலையில வந்தோம். இன்னைக்கு வரைக்கும் நாங்க இங்க இருக்கோம். இப்போ வந்து நாங்க வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேயோ அந்த இடத்துலதான் நாங்க இருக்கோம். இது வந்து எல்லாருமே வர முடியாதுங்க. தமிழ்நாடு டீம் வந்திருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு பாஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாஸ் மூலமா தான் நாங்க உள்ள வந்திருக்கோம். சரி, இப்ப இந்த பாஸ் வாங்குறதுக்கு வழிமுறைகள் எதுவும் இருக்குதா? அங்க வந்து உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க அது மேபி எல்லாத்துக்கும் கொடுக்கறது இல்லையாங்களாமா. இந்த வந்து வாலண்டியர்ஸ் வராங்களா பாத்தீங்களா, சோசியல் ஒர்க்கர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி சோசியல் ஒர்க்கர், சமூக ஆர்வலர்கள் இருப்பாங்க. அந்த இதுல முன்னாடி இருந்து ஹெல்ப் பண்றவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும். கவர்மெண்ட் கிட்ட நம்ம டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர், அதே சேம் டைம் அவங்க பாதிக்கப்பட்ட வயநாடு டிஸ்ட்ரிக்டோட கலெக்டரோட கனெக்ட் பண்ணி அதன் மூலம் தான் பர்மிஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட இடத்துக்கே வர முடியும். வயநாடு ஃபுல்லாவே டோட்டலா டூரிசமா இருந்தாலும் சரி, எல்லாமே க்ளோஸ்டு. நம்ம மேப் போட்டாலும் சரி, வயநாடு இன்ஸ்லைன் இருந்தா வரும், க்ளோஸ் தான் வரும். அதெல்லாம் நம்ம தாண்டி வந்து தான் நாங்க பர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு தான் வந்து இங்க நம்ம வயநாடு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பொருள் லெட்டர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இல்ல கம்யூனிகேஷன் அங்க அதுக்குள்ள எப்படி இருக்குது வயநாடுக்குள்ள? ஏன்னா இப்ப நீங்களே கூட சிக்னல் கிடைக்காம ரொம்ப நேரம் தேடிட்டு அப்புறம் சிக்னல் வந்து எடுத்தீங்க. சோ இந்த கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அங்க சிக்னல்ஸ்லாம்? இல்ல, நெட்வொர்க் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல தான் இருக்கும். இப்போ நாங்க இங்க இருக்கிற இடம் கரெக்டா நெட்வொர்க் இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு வந்து நாங்க சொல்லலாம்னு சொல்றோம். இதே கீழே சூரல் மலை பகுதியில ஓரளவுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஏன்னா நாங்க சூரல் மலையில இருந்து நடந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கும். 6 கிலோமீட்டர் மேல ஹைட்ல நடந்து வந்திருக்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது எங்க இருந்து அந்த மலை வெள்ள ஆரம்பிச்சதோ, பாறைகள் உருண்டு வந்துச்சோ, அங்கிருந்து நாங்க உங்ககிட்ட சொன்னாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அங்க வந்தோம். ஸோ இங்க டவர் இருக்கு. ஸோ அங்கிருந்து நாங்க வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன டேமேஜான வீடுகள் இருக்கு, நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். ஏன்னா அதை பார்த்து எங்களோட மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. நம்ம அந்த வீடு உங்களுக்கு காமிக்கிறேன். மக்களுக்கு காட்டுங்க. இது எல்லாமே பாதிக்கப்பட்ட வீடு தான். ரிவர் ஒட்டி இருக்கிற பகுதி பாதிக்கப்பட்ட வீடுகள் எல்லாமே குடிசை வீடுகள்லாம் கிடையாது. எல்லாமே நீட்டான ஒரு காங்கிரீட் அமைச்சு ஒரு நல்ல ஒரு லக்ஸரியான வீடா, நல்ல வீடுகள் தான். ஆனா அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மலையில மரங்கள் அடிச்சிட்டு வந்து பாறைகள் விழுந்து எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சுக்கு நூறா ஆயிடுச்சு.
வீடுல எல்லாமே வீடு வரைக்கும் தண்ணி போயிடுச்சு. அதாவது கீழே இருக்கிற ஆழத்தை விட மேல வீடு வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட அந்த வாய்க்கால் மேல் ரிவர்ல இருந்து மேல் பகுதியில் தான் இருக்காங்க. இப்போ மேல் பகுதி வரைக்கும் தண்ணி வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், யாருமே அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு அனுமதி கிடையவே கிடையாது. திங்ஸ்ல இருந்து பொருள்ல இருந்து பணம், நகை, வீட்டுல இருக்கிற பொருள்கள் எல்லாமே அந்த வீட்டுக்குள்ள அப்படியே தான் இருக்கு. மக்கள் மட்டும்தான் பாதுகாப்பான இடத்துக்கு சில பேர் போயிருக்கலாம், சில பேர் வந்து எங்காச்சும் தண்ணியில அடிச்சிட்டு போயிருக்கலாம், சில பேர் இறந்திருக்கலாம். ஆனா பொருட்கள், அவங்களுடைய பொருட்கள் அது அங்கேயே தான் இருக்கு. அதனால வந்து வெளியிருந்து வரவங்க யாருமே பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போறதுக்கு அலௌட் இல்ல. எல்லா பக்கம் ஆளுங்க இருக்காங்க, போர்சஸ் இருக்காங்க. உள்ள வந்து வெளியாள்கள் போற அனுமதி இல்லை. நாங்க கிளீனிங் ஒர்க் பண்றதுனால கீழே இருக்கிற பிளாஸ்டிக் பொருள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். மற்றபடி யாருமே உள்ள போய் பாக்குறதுக்கு அனுமதி இல்லை. நாங்க வெளியிருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ள போறதுக்கு அனுமதியே கிடையாது யாருக்குமே. உள்ள போறதுக்கு அனுமதி இல்லை பிரதர். டிவி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த இதுல அப்படியே இருக்கு. நம்ம அது எதுவுமே எடுக்கல. அப்படியே அந்த தண்ணி வந்துதான் ஆளுங்க போயிருக்காங்க, வந்திருக்காங்க. மத்தபடி எல்லாமே டிவி மாட்டினதுல இருந்து அவங்களோட போட்டோ, அவங்களோட டேபிள், தண்ணி பாருங்க, வீட்டுக்குள்ள எல்லாம் அவ்வளவு கல் இருக்கு பாருங்க, எல்லாமே இருக்கு. எல்லாமே கண்ணாடி உடஞ்சிருக்கு. எதை யூஸ் பண்ண மோட்டார் சைக்கிள் எல்லாமே அப்படியே அந்தந்த இடத்துல அவங்களோட உயிரை மட்டும்தான் காப்பாத்திட்டு போயிருக்காங்க தவிர அவங்களோட யூஸ் பண்ண பொருளையே எதையுமே பாத்தீங்க அப்படின்னு ரெக்கார்ட் பண்ண முடியல. அதாவது அவங்க இடத்துல அப்படியே இருக்கு. மக்கள் மட்டும், உயிர் பிழைத்த மக்கள் மட்டும் பாதுகாப்பான இடத்துக்கு போயிருக்கலாம். தண்ணியில அடிச்சுட்டு போனவங்க, இறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவுதான். அது வந்து கேள்விக்குறியாதான் இருக்கு. சில பேர் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, சில பேர் பாத்தீங்க ரெஸ்கியூ பண்ண முடியல. தண்ணியில அடிச்சுட்டு போனவங்களுடைய உடல்கள் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் எங்களுடைய இதான் எங்க உடல்கள், எங்க சொந்தக்காரவங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு வந்து ஒரு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உடல்கள் வந்து செதஞ்சு போயிருக்கு. அதுதான் வந்து ரொம்பவே துயரமான ஒரு விஷயம். நல்லடக்கம் பண்ண முடியல, இறுதி சடங்கு பண்ண முடியல, இறந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும். ஸோ காப்பாற்றப்பட்டிருக்கவங்களுக்கு நம்மளோட சேர்ந்து அவங்களோட ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அடையாளம் காண முடியாத அளவுக்கு வந்து மனிதருடைய உடல்கள் வந்து போனனாலதான் ரொம்பவே கவலையான ஒரு விஷயமா இருக்கு. ரொம்ப நான் இது வரைக்கும் பாடி பார்க்கல. நான் எங்க ஊர்ல இருந்து, அதாவது ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் நான் வந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் செல்லுல பார்த்திருக்கேன், டிவில பார்த்தேன். நேர்ல வந்து யாரையும் பார்க்கல, உடல்கள் பார்க்கல. ஆனா ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அடிச்சுட்டு போயிருச்சு. கிட்டத்தட்ட இங்க இருந்த சூரல்மலை பகுதியில், முண்டக்கை பகுதியில வந்து தண்ணி அடிச்சுட்டு போன உடல்கள் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் அங்கிட்டு போய் கூட சில பாடிகள் எடுத்திருக்காங்க. தண்ணியில அடிச்சுட்டு வந்து முடியாம இருந்தவங்கள காப்பாத்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப துயரமான விஷயமா நான் ரொம்ப பாக்குறேன் பிரதர். மனுக்குள்ள புதஞ்ச சில பேரை வந்து மீட் எடுத்திருக்கிறாங்க. இன்னும் எத்தனை பேர் உள்ள புதஞ்சிருக்கிறாங்கன்னு தெரியல தானே நமக்கு. பிரதர் அந்த கரெக்டான ஒரு இவ்வளவு எண்ணிக்கை தெரியல. 500க்கு மேற்பட்ட உடல்கள் எடுத்திருக்கிறாங்க. இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து எங்க இருக்காங்கன்னு தெரியல. அதாவது பாறைகளுக்கு இடையில இருக்கலாம். இப்ப நம்ம ரெக்கார்ட் பண்ற ஒரு இடத்துல ஒரு பொருள் எடுக்கிறோம், ஒரு கல்லை பெறட்டுறோம், ஒரு மரத்தை எடுக்கிறோம், ஒரு பொருளை தூக்குறோம் அப்படின்னா அதுக்கு கீழே கூட ஒருத்தர் இருக்கலாம். அது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம பாதுகாப்பாத ஒரு கால் வைக்கிறோமோ, ஒரு கடப்பாறையோ ஒரு மம்டி எடுத்து இப்படி தோன்றப்போ ஹெல்ப் பண்றப்போ நம்ம யூஸ் பண்ற பொருள்னால உயிரோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு அடிபட்டுருமோ அப்படின்னு ஒரு விஷயத்த பார்த்து ஒரு ஹெல்ப் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டமா. இந்த இடத்துல இவங்க இருக்காங்க அப்படின்னா அதை காப்பாத்துறது ஈஸி. எந்த இடத்துல யார் இருக்காங்க, எப்படி இருக்காங்க, என்ன நிலைமையில் இருக்காங்க நம்ம தெரியாம ஒரு உதவி செய்யறங்கிறது வாழ்க்கையிலே ஒருத்தருக்கு நடக்கக்கூடியாத விஷயமா நான் நினைக்கிறேன். நடக்கவே கூடாது அந்த மாதிரி. இனிமேல் யாருக்குமே இந்த மாதிரி ஒரு இயற்கை பேரிடரோட இழப்பு வந்து நடக்கக்கூடாது. இயற்கைக்கு முன்னாடி எல்லாருமே தோத்து போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்திலயும் தோத்துட்டோம். இல்ல, ஒரு பக்கம் மனிதர்களை மீட்டெடுக்கிறதுக்கு மீட்பு குழு எல்லாமே இருக்குது. இன்னொரு பக்கம் இதனால பாதிக்கப்பட்ட விலங்குகளை மீட்டெடுக்கிறதுக்கு எதுவும் தனியா குழுக்கள் இருக்குதா, பார்க்க முடியுதா? இல்ல, மனிதர்களா இருந்தாலும் சரி, விலங்குகளா இருந்தாலும் சரி, பாதுகாப்பு படையினர், ஹெல்ப் பண்றவங்க, உதவி செய்யறவங்க எல்லாத்தையுமே ஒரே இதாக தான் பாக்குறாங்க. விலங்குகளும் சில காப்பாற்றப்பட்டிருக்கு. பூனைகள் எடுத்திருக்காங்க, நாய்கள் எடுத்திருக்காங்க, உயிரோட காப்பாற்றப்பட்டிருக்காங்க. நாய்கள் பாத்தீங்க அப்படின்னா உரிமையாளர் தான் வந்து நம்ம கிட்ட வர்றாங்க அப்படின்னு ஒரு பாசத்தோட வந்து அவங்களோட உரிமையாளரை இழந்து அவங்க எந்த இடத்துல இருக்குன்னு அதுக்கே, ஏன்னா அதுவே தண்ணியில அடிச்சுட்டு போன நாய்கள் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு தெரியாம உயிரினங்கள், விலங்குகளையும் காப்பாற்றப்பட்டிருக்கு. மனிதர்களும் உயிரோட இருக்கிறவங்களும் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. எல்லாமே உயிர் தான். அப்படிங்கிறப்போ நம்ம எதா இருந்தாலும் பொதுவா பார்த்து நம்மளால முடிஞ்சது மனிதர்களா இருந்தாலும் சரி, விலங்குகளா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா காப்பாத்திட்டு தான் இருக்காங்க. சரி, அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க இந்த வயநாட்டுல இருந்து? இன்னுமே அந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண ரிவர், நார்மலான ரிவர், தண்ணி மட்டும் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு. ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா நல்லா அழகான பசுமையான இருக்கிற இடம். ஆனா பாத்தீங்க அப்படின்னா அது எல்லாமே அரிச்சிட்டு போய் அது ஓரமா இருக்கிற வீடுகள், அதனோட அங்க இருக்கிற வேற ஏதாவது மரங்கள் எல்லாமே சாஞ்சு ஒரு நிலையற்ற ஒரு இடமா, அதாவது ஒரு நினைக்க கூடாத இடமா மாறிடுச்சு. ஒரு அழகான இடம் ரொம்ப ஒரு படுமோசமான ஒரு இயற்கை பேரிடர் நடந்து மோசமா மாறிடுச்சு. அதெல்லாம் ரெக்கவர் ஆகல. 50% ரெக்கவர் ஆயிருக்கு. ஓரளவுக்கு ஒரு 5 days 6 days எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நைட் டைம் ஒர்க் பண்றது இல்ல. காலையில ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் ஒர்க் பண்றாங்க. நைட் ஆனா கிளம்பிடுவாங்க. சாயந்தரம் ஈவினிங்னா கிளம்பிடுறது. ஏன்னா மிஸ்ட் ஃபார்ம் ஆயிருது, மழை பெய்யுது. ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்றாங்க. மறுபடியும் அடுத்த நாள் காலையில ரெகுலரா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. அதை ஒவ்வொன்றா சரி பண்றதுக்கு இன்னும் கண்டிப்பா நாட்கள் ஆகும். இறுதியாக தமிழ்நாட்டில இருந்து
உதவி செய்யணும் இல்ல உதவிகரம் நீட்டணும்னு நினைக்கிற மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்கிறத மட்டும் சொல்லுங்க. நீங்க கொண்டு வரணும்னு நினைக்கிற பொருட்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து தேவைக்கு அதிகமா தான் இருக்கு. மெயினா வந்து அவங்களுக்கு புளி, பாசிப்பயிறு, சுண்டல், அப்புறம் வந்து இந்த மாதிரி பருப்பு வகைகள் தான் இவங்க கேக்குறாங்க. மத்தபடி தண்ணி, அரிசி, உடைகள், பெட்ஷீட், பாய், பெட் முதற்கொண்டு எல்லாமே ஏகப்பட்டது எல்லாம் பாத்தீங்கன்னா 18 முகாம் போட்டிருக்காங்க. எல்லா முகாம்லயும் வந்து எல்லாம் குமிச்சு வச்சிருக்காங்க. மெயினா வந்து புளி, துவரம்பருப்பு, பாசிப்பயிறு, சுண்டல் மெயினா இது தேவைப்படுதுன்னு சொல்லி அவங்க லிஸ்ட் எடுத்துட்டே இருக்காங்க. டெய்லி என்னென்ன வருது, டெய்லி வந்து எவ்வளோ நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாமே லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. தேவைக்கு அதிகமா இருக்கிறத வேணான்னு சொல்லிடுறாங்க. தேவைப்படுறத மட்டும் லிஸ்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றி. உங்களோட பணி சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.